யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்கிறது சரியாக இருக்குது, இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க. அவ்வளோதான். பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல் ஏறி ஓட்டை பிரிச்சுருவார், கூரையை பிரிச்சுருவாருன்னு பேசிட்டுக்கிறீங்க. அப்படி யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் அது சும்மா சொல்கிறது. யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது. நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கள்லாம் அருவருக்கிற பகத்சிங் என்ன சொல்கிறான்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள். சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம். அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாமே, இந்த கட்சியில் இணைந்திருக்கலாமே. அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட